வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் கொடுமைப்படுத்தப்படுகிறார், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை அவருடைய வழக்கறிஞரான கோபாலகிருஷ்ணன் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கோபாலகிருஷ்ணனோட பேட்டியை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த வீடியோ போடுறதுக்கு நான் தயாராகிட்டேன். சவுக்கு சங்கர் சிறையில் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு மனிதர் தான். அதை நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வாய்க்கொழுப்பு அதிகம்தான். பெண்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு நபர், ஜாதிய தலைவர்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு நபர், லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறது, அதற்கு பிறகு எதிர்கட்சிக்கு தவ்விட்டு அந்த கட்சியில் காசு வாங்கிக்கிட்டு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ரொம்ப கேவலமான ஒரு நபர்னே சொல்லிடுறேனே. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப கேவலமான, ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு நபர் தான். நான் அது இல்லைன்னே மறுக்கலை. ஆனால் 1000 தான் அவர் இழிவான நபராக இருந்தாலும் அடித்து கொல்லணும், சவுக்கு சங்கரை அடித்து கொல்லணும், அவரை கையை காலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு காவல்துறைக்கோ அல்லது சிறைத்துறை அதிகாரிகளுக்கோ அல்லது தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தாங்க. இப்போ சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அவர் பெண் காவலர்களை இழிவாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக அதை நாம் சாதாரணமாக விட்டுற முடியாது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி நீதித்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை கேவலமாக பேசியிருக்கார். அதனால் அவரோட வாய்க்கொழுப்புக்கு அவர் சிறை தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஜாதிய தலைவர்களை பற்றி தப்பாக பேசுகிறது, அப்புறம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு கேவலமான பிறவியாக இருந்தாலும் அடித்து கொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. இந்த இடத்துல ஸ்டாலினுக்கு நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன், எச்சரிக்கையும் கொடுக்க விரும்புகிறேன். இதே ஸ்டாலின் மிஸ்ஸால் கைது செய்யப்பட்டப்ப சிட்டி பாபு அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு விழவிருந்த அடியெல்லாம் சிட்டி பாபு தான் வாங்கினார். சிட்டி பாபு என் மேலே விழக்கூடிய அடியெல்லாம் வாங்கினதுனால தான் அவர் செத்து போயிட்டார். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஸ்டாலின் மேடையில் பேசக்கூடியவர். அதை தயவு செய்து ஸ்டாலின் நினச்சி பார்க்கணும். தான் போராட்டம் பண்ணி சிறைக்கு போகும்போது காவல்துறை அதிகாரிகளால் தாக்குதல் நடத்தப்படும் போது அப்போ மட்டும் உங்களுக்கு உயிரோட அருமை தெரியுது. உடலில் காயம் ஏற்பட்டதுன்னா அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ அதே மாதிரி தானே நீங்கள் சவுக்கு சங்கரே நினைக்கணும். இப்போ நீங்கள் மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா? உங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் என்னன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். லிஸ்ட்டு போட ஆரம்பித்தா அது நாரி போயிடும். சவுக்கு சங்கர் 2021 வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாப்புல. எடப்பாடியை எந்த அளவுக்கு மட்டமாக பேசணுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு பேசின ஒரு ஆள் தான். எடப்பாடியை மட்டும் இல்லாமல் எடப்பாடிக்கு கீழே இருந்த நேர்மையான அதிகாரிகளே அவதூறு பரப்பின ஒரு ஆள் தான். இல்லைன்னுலாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதுக்காக அடித்து கொள்றதுக்கோ அல்லது சிறைக்குள்ளே வச்சு கொலை பண்ணுறதுக்கோ ஸ்டாலினுக்கோ ஆளும் கட்சிக்கோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது சிறைத்துறை அதிகாரிகளுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. சவுக்கு சங்கருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நீதித்துறை பார்த்துக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏற்கனவே சவுக்கு சங்கர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தப்ப கண்காணிப்பாளராக, சிறைத்துறை கண்காணிப்பாளராக செந்தில்குமார் தான் இருந்தாப்புல. அப்போவே செந்தில்குமார் ரொம்ப கொடூரமாக நடந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வெளியில் அந்த தகவலை எல்லாருக்கும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாப்புல. அதே போல் செந்தில்குமார் ஒரு சைக்கோ செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு சிறை கைதிகளால் முத்திரை குத்தப்பட்ட நபர்.
இது வந்து சவுக்கு சங்கர் சொல்லியோ அல்லது மற்றவங்க சொல்லியோ எனக்கு வந்து செந்தில்குமாரை பற்றி தெரியும் அப்படின்லாம் நினைக்காதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே நானும் கேள்விப்பட்டிருக்கேன். செந்தில்குமார் வந்து ரொம்ப ஒரு மோசமான பேர் வழி. சிறை கைதிகள் பெண் கைதிகளாக இருந்தாலும் டக்குன்னு கை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் தான் இந்த செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸ் மினிஸ்டரோடு நான் மோதும்போது அந்த எக்ஸ் மினிஸ்டர் வந்து என்னை வந்து சிறையில் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து சிறையில் இருந்த வரைக்கும் செந்தில்குமார் வந்து அப்போ சூப்பரண்ட்டாக வரவே இல்லை. நான் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் அவர் வந்து அந்த சிறைக்கு வந்து சூப்பரண்ட்டாக வந்திருக்காரு. நான் சிறையில் இருக்கும்போது இருந்த ஒரு பெண் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமாக அவங்களுக்கு வந்து இந்த சிறை கைதிகளை வந்து கட்டுப்படுத்த தெரியாது. ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்த சிறை கைதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வார்டன்களை மதிக்க மாட்டாங்க, கண்காணிப்பாளரை மதிக்க மாட்டாங்க, கண்காணிப்பாளரே மதிக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. சூப்பரண்ட்டையே மதிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, அந்த சூப்பரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாப்பாடு போடுற இடத்துக்கு அங்கெல்லாம் வந்து இந்த சைக்கிள்லேயே வருவாங்க. சிறைக்குள்ளேயே வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, இந்த சிறை கைதிகள்லாம் ஒரு டிசிப்ளினே இல்லாமல் சாப்பாடு வாங்கும்போதெல்லாம் கண்ணா பின்னான்னு இது பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி ஒரு இன்டிசிப்ளினாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த சூப்பரண்ட் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது டக்குன்னு அவங்களோட சைக்கிளை வந்து வழிமறித்து அப்படியே பிடிச்சேன் நான். உண்மையிலே சொல்கிறேங்க. வேறு யாராவது இருந்திருந்தா, வேறு ஒரு கண்காணிப்பாளராக இருந்திருந்தால் கண்டிப்பாக என் மேலே கோவப்பட்டிருப்பாங்க. நானும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தயாரான ஒரு மனநிலையில் தான் அந்த சைக்கிளை வந்து அப்படியே பிடிச்சி நிறுத்தினேன். அப்படியே ஸ்டாப் பண்ணேன் அந்த சைக்கிளை நிறுத்திட்டு, அந்த கண்காணிப்பாளர் வந்து ஒரு டம்மி பீஸ் தான். டம்மி பீஸாக இருந்தாலும் அவங்கள யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கைதி சிறையில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அதாவது சிறைக்கு வெளியில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்து வெளியில் தான் அவங்களோட பவர்ஃபுல் அதெல்லாம் நாம் வந்து காட்ட முடியுமே தவிர, உள்ள சிறைக்குள்ளே போயிட்டா எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களோட உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படும். அவங்க முழுக்க எப்படிப்பட்ட ஒரு கொம்பனாக இருந்தாலும் அவங்க வந்து சூப்பரண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். திருப்பியும் சொல்கிறேன், சிறைக்குள்ளே ஒருத்தன் வந்து கைதியாக போயிட்டான் அப்படின்னா, அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சூப்பரண்ட்டுக்கிட்ட அவன் வந்து அடக்கமாக இருந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, சூப்பரண்ட்டு நினச்சா எல்லா விஷயத்துலையுமே வந்து கை வைக்க முடியும். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டக்குன்னு அந்த சைக்கிளை மறித்து அந்த சூப்பரண்ட்டுக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, என்னங்க இது ஒரு டிசிப்ளினே இல்லாமல் இருக்கு. சாப்பாடு வாங்குகிற இடத்துல வந்து ஒரு லைனில் நின்று வாங்காமல் இருக்கிறாங்க. கைதிகள்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வார்டன்களே எதிர்த்து பேசிட்டு சண்டைக்கு போகிறாங்க. வார்டன்கள்லாம் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. என்ன நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரண்ட் கிட்ட டைரெக்டாக பேசிட்டேன் நான். அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்டன்கள்லாம் ஒரு சில வார்டன்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சில வார்டன்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களையும் இந்த சூப்பரண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க விடுறதில்ல. அப்போ நான் கேட்டேன், இல்லைங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வார்டன்களை தயவுசெய்து விட்டுருங்க, ஓரளவுக்காக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பேசினேன். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னடா அது, சூப்பரண்ட் கிட்ட நாமளே பேசுறதுக்கு பயப்படுவோம், இந்த பொண்ணு வந்து சூப்பரண்ட் கிட்ட வந்து இவ்வளோ போல்டாக பேசிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சூப்பரண்ட் வந்து என் மேலே கோவப்படவே இல்லை. தவறை வந்து திருத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய வார்டன்கள்லாம் என்கிட்ட ரொம்ப எனக்கு வந்து நன்றி சொன்னாங்க. பரவாயில்ல, தவறை வந்து நீங்கள் போல்டாக வந்து சுட்டி காட்டிங்க, எங்களாலேயே வந்து சூப்பரண்ட் கிட்ட பேச முடியாது, நீங்கள் வந்து போல்டாக சுட்டி காட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெளியில் வந்த கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த செந்தில்குமார் வந்து நான் இருந்த சிறைக்கு வந்து சூப்பரண்ட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த செந்தில்குமார் வந்து பெண் கைதிகளாக இருந்தாலும் சட்டுன்னு கை நீட்டி அடிச்சிருவார், ரொம்ப ரூடு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அந்த சிறையில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், கைதிகள்லாம் வந்து அடங்கவே மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரியான கைதிகளுக்கு இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து செந்தில்குமாருக்கு நான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் செஞ்சேன், மனசுக்குள்ளே சப்போர்ட் பண்ண தான் செஞ்சேன். ஆனால் தொடர்ந்து அவரை பற்றி நான் செய்தித்தாளில் நிறைய விஷயங்கள் படித்தேன். நிறைய பேர் மூலமாக நான் செந்தில்குமார் பற்றி நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன்னு தான் தெரிஞ்சது. செந்தில்குமார் வந்து அடிப்படையில் ஒரு சைக்கோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேனே, இந்த போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக்
இவங்கெல்லாம் வந்து 2018 வந்து சொகுசு வாழ்க்கை சிறையில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்தது. அப்போ கூட சிறைத்துறை அமைச்சராக சட்டத்துறை அமைச்சராக சிவி சண்முகம் தான் இருந்தாப்புல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வந்தது. கொஞ்ச நாளில் இந்த போலீஸ் பக்ருதீன், பிலால் மலிக் இவங்களாம் வந்து செந்தில்குமார் நெஞ்சில் வந்து எட்டி மிதிச்சாங்க. பதிலுக்கு செந்தில்குமார் வந்து இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பத்திரிக்கையில் நாம் எல்லாருமே படித்தோம். அப்போ கூட நான் இதை பற்றி ஒரு சிலர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை இது பொய்யா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம். ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தெரியுது, செந்தில்குமார் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதே போல் ஃபியூஸ் மானுஸ், இந்த ஃபியூஸ் மானுஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பேச ஆரம்பித்தார்னா பயங்கரமாக பேசுவாப்புல. வீடியோவில் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே பேசுவாப்புல. மற்றவங்க வந்து கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது. அதாவது ஒரு சேட்டு அடிப்படையில் அவர் வந்து ஒரு ராஜஸ்தான் சேட்டு. ஆனால் ஒரு மாதிரி தமிழில் வந்து மற்றவங்களை வந்து ரொம்ப பயங்கரமாக நக்கல் அடிப்பாப்புல. இந்த ஃபியூஸ் மானுஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அலறு கதறுன்னு கதறாரு. ஐயோ, செந்தில்குமார் என்னை கொன்றுப்பான், செந்தில்குமார் என்னை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கதறுன்னு கதறினாப்புல. பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது, ஃபியூஸ் மானுஸ் மற்றவங்கள வந்து நக்கல் அடித்து கிண்டல் அடித்து பேசக்கூடிய ஒரு நபர், ரொம்ப ஜாலி டைப்பு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபியூஸ் மானுஸ் வந்து அப்படியே மரண பயத்தில் வந்து மரண ஓலம் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், செந்தில்குமார் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் போன தடவை சவுக்கு சங்கர் வந்து கடலூர் சிறைக்கு போயிருக்கும் போதும் செந்தில்குமார் வந்து கொடுமைப்படுத்தினாப்புல அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதாவது இப்போ சவுக்கு சங்கர் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சிறைக்கு போயிருந்தார் இல்லையா? அப்போ வந்து என்ன காரணத்துக்காக கோவை சிறையில் வந்து சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டார் அப்படின்னும்போது அந்த இடத்துல தான் சூப்பரண்ட்டாக செந்தில்குமார் இருக்காப்புல. செந்தில்குமார் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. அதனால் செந்தில்குமார் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை வந்து அடக்கிறதுக்கு செந்தில்குமார் தான் ரொம்ப பொருத்தமான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அது பார்த்து 2 நாள்லேயே இப்போ வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வந்து சொல்லிட்டாரு, சிறையில் வந்து சவுக்கு சங்கர் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாரு, அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு, அவருக்கு கையிலையும் கால்லையும் வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஃபெலிக்ஸ், சவுக்கு சங்கரோட இந்த ரெட் பிக்ஸ் சேனலில் உட்காந்து பேசின இந்த ஃபெலிக்ஸ் வந்து பயங்கரமான திமிர் பிடிச்ச ஒரு ஆணவம் பிடிச்ச ஆளுங்க. நான் வந்து ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணேன், இவரோட நம்பருக்கு அடித்து ஒரு நாள் ஃபோன் போட்டேன். இப்போ யூடியூபர்னால் மற்ற யூடியூபர்கிட்ட ஒரு இதுவாக இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு ஃபோன் போட்டேன். இந்த ஃபெலிக்ஸ் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் போட்டேன். அவருக்கு நான் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. எடுப்புலையே அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் ஃபோன் போடுறேன். என் பேர் கூட தெரியாது, நான் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. எடுப்பில் ஃபோனை எடுத்து என்னம்மா அப்படின்றாப்புல. அப்புறம் நான் ஃபோனே போடலைன்னா இது ஒரு மாதிரி லோக்கலாக பேசுகிறாப்புல, ஒரு டீசென்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப தலக்கணமாக ஆணவமாக பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனே போடலை. நான் இந்த ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஆணவம் பிடிச்ச ஒரு நபராக இருந்தாலும் இவர் வந்து சவுக்கு சங்கரோட உட்கார்ந்து பேசினார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விரைவில் வந்து ஃபெலிக்ஸும் வந்து சிறைக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரியும், ரெட் பிக்ஸ் சேனலை வந்து முடக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். இது வந்து தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு பேர் வந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறை. தொடர்ந்து இதே மாதிரி அடக்குமுறை, ஒடுக்குமுறை பண்ணீங்க அப்படின்னா எங்களை மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஒன்று உருவாக்கி எங்களுடைய பாதுகாப்புக்காக அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து செக்ரட்டேரியட்டை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம். அப்புறம் நான் களத்தில் இறங்க வேண்டியிருக்கோம். இது வந்து ஸ்டாலினுக்கு நான் ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவும் இறுதி எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறது. திருப்பி இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையை வந்து ஸ்டாலின் ஏவி விட்டார் அப்படின்னா, அதாவது இப்போ சவுக்கு சங்கர் வந்து கொஞ்சம் வாய் கொழுப்பு பிடிச்சவர் தான், நான் இல்லைன்னா சொல்ல. சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸு, அப்புறம் இந்த மணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரை கூட ஏதோ பண்ண போகிறதா, அவர் கூட கட்ட போகிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து யூடியூபர்ஸ் மேலே தொடர்ந்து கை வச்சுட்டு வந்தால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். 2019
ஒரு ஒரு முக்கியமான கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, முக்கியமான கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அவர் சொல்றது தான் மற்றவங்க எல்லாருமே வந்து கேட்டு ஆகணும். அந்த மாரியான ஒரு முக்கியமான புள்ளி. அவர் யாரா இருப்பாருன்னு கண்டிப்பா அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருமே நான் நாசூக்கா சொல்றத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அரசியல் ஆழமா தெரிஞ்சவங்க. மதுபான தொழிற்சாலை வந்து அவர் நடத்துறாரு. அது எந்த மாவட்டத்தில அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல நானு. அவருடைய மகனும் இப்போ வந்து அமைச்சரா இருக்கிறார். நான் 2019ல இவருடைய மதுபான தொழிற்சாலைய, அதாவது ஒரு மாரி காட்டுக்குள்ளே இருக்கிற மாரி இருக்கும். பொதுவாவே அது என்னன்னு தெரியல. ஜெகத் ரட்சகனோட மதுபான தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்களோட மதுபான தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, இந்த மதுபான தொழிற்சாலை மட்டும் ஒரு மாரி இன்டீரியர் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னே எனக்கு தெரியல. இந்த மதுபான தொழிற்சாலைய நான் 2016, 17 அது போன்ற காலகட்டத்திலேயே போயிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்போ வந்து நான் விசாரிச்சு பார்த்தப்ப, இல்ல தயவுசெய்து நீங்க வந்து மதுபான தொழிற்சாலைய தனி நபரா வந்து அட்டாக் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த மதுபான தொழிற்சாலை கிட்ட வந்து போராட்டம் பண்றாங்களோ, அவங்கலாம் வந்து பெண்ணா இருந்தா வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவாங்க. அல்லது கொலை செய்யப்படுவாங்க. அதனால நீங்க தயவுசெய்து தனி நபரா வந்து நீங்க வந்து இத அட்டாக் பண்ணாதீங்க. உங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லப்பட்டது. ஆனா நான் எப்படின்னா, அத தான் ஒரு சவாலா எடுத்துவேன். யாராவது ஒருத்தங்க நீங்க இங்க வராதீங்க, வந்தீங்க அப்படின்னா நீங்க செத்து போயிடுவீங்க, உங்கள கொலை பண்ணிடுவாங்க, உங்கள அப்படி பண்ணிருவாங்க, இப்படி பண்ணிருவாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நான் வந்து பயப்படவே மாட்டேன். அது ஒரு மிகப்பெரிய சவாலா எடுத்துப்பேன். 2016லயே அட்டாக் பண்ணணும்னு நெனச்ச நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே கொஞ்சம் வேலை இருந்ததுனால 2019ல அந்த காடு மாரி இருந்த அந்த மதுபான தொழிற்சாலைய அட்டாக் பண்றதுக்கு போயிட்டேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. மீடியால வராமயே அந்த மதுபான தொழிற்சாலைய நான் தனி நபரா அட்டாக் பண்ண போனது, அந்த ஏரியா முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்புறம் என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையும் இவங்க ரொம்ப வெயிட்டான ஆளு அப்படின்றதுனால, காவல்துறையும் அந்த முக்கிய புள்ளிக்கு தான் சப்போர்ட்டு. எப்படி நான் அத கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த மதுபான தொழிற்சாலைய அட்டாக் பண்ண உடனேயுமே, அந்த மதுபான தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து போலீஸ வந்து வரவழைச்சுட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து போலீஸ்கிட்ட வந்து உட்காந்து பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். போலீஸ்க்கும் அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் இடையில வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா உள்ளூரு, அவர் வந்து ஒரு முக்கியமான கட்சியில முக்கியமான புள்ளி. அவர பகச்சிக்கவே முடியாது. பொதுவாவே போலீஸ்காரங்க, அரசியல்வாதிங்கனாலே வந்து ஒண்ணுக்கு போயிடுவாங்க. தொடநடுங்கிங்க. அதுல வந்து அவர் முக்கிய புள்ளி. அவர பகச்சிக்கவே முடியாது. அப்ப அத நான் சைலன்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். பொதுவாவே உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தங்க வந்து கைதாயிட்டாங்க, ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுப்பாங்க. ஆனா, நான் அந்த இடத்துல வந்து "சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் அந்த இடத்துல சாப்பிடவே வந்து மறுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஏதோ தோணுச்சு. உள்ளுக்குள்ள ஏதோ தோணுச்சு. நான் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டேன். தண்ணி குடிக்க கூட நான் வந்து மறுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அது மோசமான கேங் அது. அங்க இருந்த காவல்துறையும் வந்து சரி கிடையாது. அந்த மதுபான தொழிற்சாலையில இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஒரு முக்கிய புள்ளியோட நிர்வாகிகன்றதுனால, அவனுங்களும் மோசமான ஆளுங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு சாப்பாடும் வேணாம், தண்ணியும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டேன் நான். கடைசியில ரொம்ப நேரமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னை வந்து சிறையில அடைக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க. அப்ப சிறையில போடுறதுக்கு எல்லாமே கடகடன்னு ரெடி பண்ணிட்டேன் நான். பொதுவாவே இந்த சிறைக்கு போறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு என்னோட உள் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பொதுவாவே இந்த வழக்கறிஞர அப்ரோச் பண்ற பழக்கமே எனக்கு கிடையாது. சைலன்ட்டா என் கையில இருந்த ஃபோன் மூலமா நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி பொதுவா ஃபோனையும் புடுங்கிருவாங்க. அன்னைக்கு என்னவோ என்னோட நல்ல நேரம் என் கையிலேருந்து ஃபோன் புடுங்கல. என் கையில இருந்த ஃபோன் மூலமா ஒரு வழக்கறிஞர் நண்பருக்கு வந்து ஃபோன் அடிச்சு, "சார் இது மாரி நான் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். ரிமாண்ட் பண்ண போற மாரி தெரியுது. அதனால நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர கொஞ்சம் அனுப்பி வைங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விஷயம் சொன்னேன். நான் கால் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 2, 3 வழக்கறிஞர் வந்து காவல்துறைக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வெளியில கூட்டு வந்துட்டாங்க. நான் வெளியில வந்து மறுநாள் சென்னைக்கு வந்துட்டேன் நான். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் சொன்னாரு, "இனிமே தயவுசெய்து நீங்க வந்து தனியா போகாதீங்க. உங்களோட உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்பட்டுருக்கும். நேத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மீடியால வராமயே பயங்கர பரபரப்பாயிடுச்சு." அந்த ஏரியால இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருமே அந்த முக்கிய புள்ளிக்கு எதிர்ப்பு. ஏன்னா, அந்த மதுபான தொழிற்சாலையால அந்த பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. நீங்க அதாவது உங்களுடைய விஷயம் வந்து மீடியால வராமயே அந்த பகுதி முழுக்க வந்து பயங்கர பரபரப்பாயிடுச்சு.
அந்த முக்கிய புள்ளியோட மகன் இப்போ வந்து சமீபத்தில வந்து அதாவது தற்போது அமைச்சரா இருக்காரு. அந்த அமைச்சர் வந்து என்ன சொன்னாப்புல அப்படின்னா, "ஒண்ணு அந்த பொண்ண வந்து எங்க கையில ஒப்படைங்க." அதாவது போலீஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாப்புலயாம். எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாப்புல அப்படின்னா, "ஒண்ணு அந்த பொண்ண வந்து எங்க கையில ஒப்படைங்க. அல்லது அந்த பொண்ண வந்து ஜெயில்ல போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாப்பயாம். சத்தியமா இது எனக்கு தெரியாது. நான் ஸ்டேஷன்ல உட்காந்துருந்தப்ப எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் எதேர்ச்சியா தான் வழக்கறிஞர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். உடனே வழக்கறிஞர் வந்து ஸ்டேஷன்ல என்ன கூட்டு போயிட்டாப்புல. பொதுவாவே எனக்கு வந்து அதிகமான கடவுள் பக்தி உண்டு. கடவுள் நம்பிக்கை உண்டு. ஒரு முக்கியமான கட்டத்தில வந்து ஏதோ கடவுள் வந்து ஏதோ ஒரு உருவத்தில வந்து என்ன காப்பாத்திருவார். அப்போ அவர் என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் இந்த தகவல சொன்னப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. ஓ! சிறைக்கு ஏன் அனுப்ப சொல்றாங்க? அந்த பொண்ண தூக்கி சிறையில போடுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, சிறையில வச்சு என்னைய வந்து காலி பண்ணுறதுக்கு முயற்சி அப்படின்றத நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நானு. என்னைக்குமே நான் வந்து சிறைக்கு போகிறதுக்கு தயங்காத ஆளு. அன்னைக்கு என் மனசு உள் மனசு வந்து தோணுச்சு. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கிற மாரி எனக்கு தோணுனதுனால, சட்டுன்னு நான் வந்து இந்த மாரி ஒரு பிளான் பண்ணி சேஃபா வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அதனால தயவு செய்து நான் ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை குடுக்குறேன். நீங்க சவுக்கு சங்கர் மேல கை வச்சதுனால, மற்ற யூடியூபரே இதே மாரி வந்து கை வச்சு அவங்களையும் வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் பண்ண மாட்டோம். எல்லா யூடியூபர்ஸும் ஒண்ணு சேருவோம். அதாவது இந்த திமுக, விசிக, அப்புறம் இந்த திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தவிர்த்துட்டு மற்றவங்கலாம் ஒண்ணு சேர்ந்து அப்புறம் செக்ரட்டேரியட்ட வந்து முற்றுகையிடுவோம். இது கடுமையான எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.